தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் நியமனம் கழக விதிகளின்படி தமிழக வெற்றிக் கழக தலைவரே தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவர் ஆவார். இதன்படி பின்வரும் தோழர்களை கழக தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் உறுப்பினர்களாக நியமனம் செய்கிறேன். உறுப்பினர் 1 திரு என். ஆனந்த், கழக பொதுச் செயலாளர். உறுப்பினர் 2 திருமதி சி. விஜயலட்சுமி, மாநிலச் செயலாளர். உறுப்பினர் சேர்க்கை அணி. இக்குழுவானது கழகத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ள நிர்வாகிகளும் தோழர்களும் கழக கட்டுப்பாட்டை மீறி கொள்கைகள், கோட்பாடுகள், குறிக்கோள்களுக்கு எதிராகச் செயல்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்குழுவிற்கு கழக நிர்வாகிகளும் தோழர்களும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கழக நிர்வாக வசதிக்காக தமிழ்நாட்டில் உள்ள வருவாய் மாவட்டங்கள் வடக்கு, மேற்கு, தெற்கு மற்றும் மத்திய, கிழக்கு என 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த 4 மண்டலங்களில் உள்ள வருவாய் மாவட்டங்களுக்குட்பட்ட கழக மாவட்டங்களுக்கு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் நியமிக்கப்படுகின்றன. இந்த மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் ஒவ்வொன்றிற்கும் கீழ்க்கண்டவாறு ஒரு பெண் உட்பட 4 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். 1. வடக்கு மண்டலம் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள். 1. திரு ஏ. பார்த்திபன், மாவட்ட கழகச் செயலாளர், சேலம் மத்திய மாவட்டம். 2. திரு கே. விக்னேஷ், மாவட்ட கழகச் செயலாளர், கோவை தெற்கு மாவட்டம். 3. திரு எம். ரவிசங்கர், மாவட்ட கழகச் செயலாளர், திருச்சி புறநகர் மேற்கு மாவட்டம். 4. திருமதி பி. தன்யா, கழக உறுப்பினர், ஈரோடு மாநகர் மாவட்டம்.